சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டில் இருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964488687. தேர்வு நேரம் முடிஞ்ச பிறகு விடைத்தாள கொடுத்தா டீச்சர் அதை ஏத்துக்குவாரா? சான்ஸே இல்ல. ஆமா, ஆனா ஒருவேளை ரிசல்ட் போடுறதுக்கு முன்னாடி அந்த பேப்பர் அவர் கைக்கு வந்திருந்தா என்ன நடக்கும்? இப்போ நீங்க ஒரு டாக்ஸ் பேயரா இருந்தா இத கொஞ்சம் உற்று கவனிக்கணும். ஏன்னா இங்க ஒருத்தர் தனக்கு கொடுத்த ஹியரிங் டேட்ஸ மிஸ் பண்ணிட்டு, ஆனா ஃபைனல் அசஸ்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்றதுக்கு சற்று முன்னாடி தன்னுடைய பதிவை தாக்கல் செஞ்சிருக்கார். ஆனா அது ஜிஎஸ்டி அதிகாரி ஏத்துக்கல, ரைட்? எக்ஸாக்ட்லி, ஏத்துக்கல. ஓகே, இப்போ மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நடந்த இந்த வழக்கு பாத்தீங்கன்னா, இது செக்ஷன் 73 டிஎன்ஜிஎஸ்டி ஆக்ட் கீழே நடந்த ஒரு எக்ஸ் பார்ட்டே ஆர்டர். அதாவது வரி செலுத்துபவர் ஆஜராகாததால வந்த ஒரு தலபட்சமான தீர்ப்பு. கரெக்ட். டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பி ஒரு 3 முறை பர்சனல் ஹியரிங் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. ஆனா டாக்ஸ் பேயர் அந்த தேதிகள்ல ஆஜராகல. சோ எந்த விளக்கமும் கிடைக்காததால அதிகாரி தன்னிச்சையா டிமாண்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஆமா. ஒரு நிமிஷம், இப்போ 3 தடவை கூப்பிட்டும் அவர் போகலன்னா அதிகாரி இப்படி ஆக்ஷன் எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஐஜிஎஸ்டி ஒரு 73,352 ரூபாய், சிஜிஎஸ்டி 8,08,521 ரூபாய், அப்புறம் எஸ்ஜிஎஸ்டி ஒரு 8 லட்சம்னு வரி விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த டாக்ஸ் பேயரோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்தே இப்போ ஒரு 34 லட்சத்துக்கு மேல ரெக்கவரி பண்ணிருக்காங்க. 34 லட்சமா? ஓ மை காட்! தப்பு செஞ்சா ஃபைன் கட்டணும் தான். இருந்தாலும் வெளிப்படையா பாக்கும்போது அதிகாரி செஞ்சது சரிதான்னு தோணும். ஆனா இங்கதான் நாம சட்டத்தோட அடிப்படை நோக்கத்தை புரிஞ்சுக்கணும். என்ன சொல்றீங்க? வரித்துறையோட வேலை சரியான வரிய கணக்கிட்டு வசூலிக்கிறது தான். காலக்கெடுவை மிஸ் பண்ணிட்டாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக இப்படி அவசர அவசரமா பணத்தை முடக்குவது சரியில்லை. அதுவும் பாயிண்ட் தான். ஒரு விரிவான பதில ஃபைல் பண்ணிட்டாங்க. ஆனா ஆன்லைன்ல ஃபைல் பண்ணதுக்கு ப்ரூஃப் இல்லன்னு சொல்லி அதிகாரி அதை நிராகரிச்சது பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு எதிரானது. ஓஹோ, அப்ப ரிப்ளை லேட்டா வந்திருந்தாலும் ஃபைனல் ஆர்டர் பாஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்திருந்தா அது அதிகாரி கட்டாயம் படிச்சு பார்த்திருக்கணும். ஆமா, ஒருத்தர் தரப்பு நியாயத்தை முழுமையா கேட்கணுங்கிற அடிப்படை உரிமை இங்க மறுக்கப்பட்டிருக்கு. ரைட். ஆனா பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க, 34 லட்சம் ரூபாய் ஏற்கனவே அவங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து எடுத்தாச்சு. இந்த நிலையில மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் இதை எப்படி அப்ரோச் பண்ணுச்சு? ஹைகோர்ட் இதுல ஒரு சூப்பரான பேலன்ஸ கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே இவ்ளோ பெரிய தொகை ரிகவரி செய்யப்பட்டத மனசுல வச்சு இந்த கடுமையான அசஸ்மெண்ட் ஆர்டரை செட் அசைட் பண்ணிருக்காங்க. செட் அசைட்னா ஆர்டரை ரத்து பண்ணிட்டாங்களா? ஆமா, ரத்து பண்ணிட்டு வழக்க மீண்டும் அதே அசஸிங் அதிகாரிக்கே ரீமேண்ட் பண்ணிருக்காங்க. அப்போ மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா? ஆமா, எல்லா ஆதாரங்களையும் பரிசீலனை செஞ்சு நியாயமா புதுசா ஆர்டர் போட சொல்லிருக்காங்க. அப்போ அந்த பேங்க் அக்கவுண்ட் அட்டாச்மெண்ட் நிலைமை என்னாச்சு? பிசினஸ் பண்றவங்களுக்கு பணம் முடங்குனா கஷ்டமாச்சே. அதையும் கோத்து விட்டு வைக்கல. பழைய ஆர்டரே ரத்து செய்யப்பட்டதுனால பேங்க் அக்கவுண்ட் அட்டாச்மெண்ட்டையும் உடனடியாக நீக்க உத்தரவிட்டிருக்காங்க. அப்பாடா, ஒரு வழியா ரிலீஃப் கிடைச்சது. ஆமா, இது மட்டும் இல்லாம முந்தைய தவறுகளை சரி செய்ய எல்லா ஆவணங்களோடும் தகுந்த பதில தாக்கல் செய்ய ஒரு 2 வார கால அவகாசம் கொடுத்திருக்காங்க. டாக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ்க்கான முக்கியமான வார்னிங் என்னவென்றால், ஏதேனும் தவிர்க்க முடியாத காரணத்தால் நீங்கள் ஹியரிங் டேட்ஸ மிஸ் செய்தாலும் ஃபைனல் அசஸ்மெண்ட் ஆர்டர் பாஸ் செய்வதற்கு முன்பாகவே உங்களது விரிவான ரிப்ளையை ஆதாரங்களுடன் சப்மிட் செய்துவிடுங்கள். அது நிச்சயமாக உங்கள் வழக்கை காப்பாற்றும். இது சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.